நெல்லையில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தகவல்களோடு களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா. அவர்கிட்ட பேசலாம். ராஜீவ் கிருஷ்ணா, நீதிமன்ற வாயில்ல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப அச்சமூட்டும் வகையிலையும் இந்த சம்பவம் இருக்கு. என்ன நடந்தது அங்க? அதாவது ஆனந்தி, நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு கீழநத்தத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை வழக்கு சம்பந்தமாக ஆஜராவதற்காக இன்று காலை வந்திருந்தார். அப்போது அவரை கண்ட 7 பேர் கொண்ட கும்பலானது காரில் வந்து அவரை துரத்தியுள்ளது வெட்டுவதற்காக. பின்பு அவர் அங்கிருந்து இங்கு தப்பி ஓடிய நிலையில் வாயில் முன்பாக வரும்போது அவரை 7 பேர் கும்பல் மடக்கி அவரை அங்கிருந்தே வாயில் முன்பாகவே வெட்டி படுகொலை செய்துவிட்டு அவர்கள் வந்த காரிலேயே தப்பி சென்று விட்டனர். அதனையடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற வாயிலில் தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறி நீதிமன்ற வாயில் முன்பு வக்கீல்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வந்தனர். அதன் பின்பு அங்கு வந்த போலீசார் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் அந்த கொலையாளிகளுடன் வந்த ஒருவரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அங்கு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த கொலையானது முதல் கட்ட விசாரணை என்னவென்றால் இவருக்கு இந்த இறந்த மாயாண்டிக்கு மீது ஏற்கனவே கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளது. மேலும் அந்த கீழநத்தம் பகுதியை சேர்ந்த ராஜமணி என்ற ஒரு கவுன்சிலர் இதற்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்திருக்கிறது என்று போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்திருக்கின்றனர். ஆனந்தி, மேலும் தற்போது இந்த பகுதியில் தடயவியல் நிபுணர்களும் கொலைக்கான ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். ஆனந்தி, இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்வதற்காக 3 தனிப்படைகளுமே அமைக்கப்பட்டிருக்கு. 7 பேர் கொண்ட கும்பல்ல ஒருவர் மட்டும் காவல்துறை கிட்ட சிக்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ நீதிமன்றத்திலயுமே போராட்டம் பண்ணாங்க. இது போன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டமும் பண்ணாங்க. இப்ப அங்க சூழல் எப்படி இருக்கு? நீதிமன்றத்தை சுற்றியும் பாதுகாப்பு எப்படி போட்டிருக்காங்க? தற்போது போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இங்கு குவிக்கப்பட்டு நீதிமன்றத்தினை சுற்றி அவர்களுடைய வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இங்கு தற்போது ஒரு பாதி நிலை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. வழக்குகள் சம்பந்தமான விசாரணைகள் கோர்ட்டிற்குள்ளே நடந்து வருகிறது. மற்றபடியாக இந்த பகுதியில் இருந்த காலையில் இருந்த பதட்டமானது குறைந்திருக்கிறது. ஆனந்தி, தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது நீதிமன்ற வாயில். ஒரு நபர் வந்து கைதாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய பெயர் என்ன? அவர் மீது வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கா? அது போன்ற விவரங்களை சேகரிங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா.